பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்துல நம்ம அதிகாலை ஜெபம்னா என்ன, அதிகாலை ஜெபத்தினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதிகாலை ஜெபம் பாத்தீங்கன்னா அதிகாலையில் ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 4 to 5 o'clock அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு ஆண்டவரை தேடுறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா 4 to 5 இந்த டைம்ல வந்து நம்ம அதிகாலையில தேவனை தேடும்போது வசனம் சொல்லுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் அப்படின்னு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. எங்க அப்படின்னா நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்குது. இப்ப அதிகாலையில தேடும் போது நம்ம என்ன பண்றோம், தேவனை கண்டடைகிறோம். நம்ம இதுல இருந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருந்தே பார்க்கும்போது அநேகர் அதிகாலையில எழும்பிதான் தேவனை வந்து கண்டடைந்தார்கள். எப்படின்னு பாத்தீங்கன்னா யோசுவா பாருங்க, மோசே பாருங்க, அதுக்கு முன்னாடி உள்ளவங்க ஆபிரகாம், எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அதிகாலையில அவங்க எழும்பி ஆயத்தமாகி தேவனுக்கு முன்பாக நின்றார்கள். தெய்வ சமூகத்துக்கு ஆயத்தமானாங்க, அவங்க யுத்தத்துக்கு ஆயத்தமானாங்க. தெய்வ சமூகம் அப்படின்னா அது வந்து அதிகாலை ஜெபம். அந்த தெய்வ சமூகத்துல போய் இருந்து ஜெபித்து அவங்க வந்து தேவனை தேடி போனாங்க. அப்போ அதிகாலையில எழும்பி அந்த தேவ சமூகத்துல வந்துட்டு அந்த யுத்தத்துக்காக போன நிமித்தம் அவங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா ஒரு வெற்றி கிடைச்சது. இப்போ இந்த நாட்களில் நமக்கு ஒரு வெற்றி தேவை. நம்ம வந்து தேவனை தேடணும், தேவன் நம்ம கூட இருக்கிறார். எல்லா நேரங்களும் ஜெபிக்கும் போதும் ஜெபம் கேட்கப்படும். ஆனா அதிகாலையில என்னை தேடுகிறவன் தான் என்னை கண்டடைவான்னு தேவன் சொல்றாரு. அப்ப நம்ம அதிகாலையில எழும்பி அவரை தேடும் போது அவர் நம்ம கூட இருக்கிறது, அதிகாலையில வந்து அவருடைய கிருபையை நமக்கு வந்து விளங்க பண்ணுகிறார். இப்ப அதிகாலையில நம்ம தேடும்போது அவருடைய கிருபை மட்டுமல்லாது அவரை நம்ம கண்டடையவும் முடியும். சோ நம்ம வந்து ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம போராடி மற்ற நேரங்களில் ஜெபிக்கிறத விட அந்த அதிகாலையில அந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது தேவன் இன்னும் சீக்கிரமா நமக்கு பதில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார், பதில் தருகிறார். இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், அதிகாலையில அவரை தேடும் போது நம்ம வந்து அவரை கண்டடைவோம்.